சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடும் பயணத்தின் தொடக்கமாக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சென்னை தீவுத்திடலில் இன்று மாலை நடைபெறும் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து எழுச்சியுரையாற்றுகிறார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் வரும் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக போட்டியிடுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும், புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும், கேரளாவில் 7 தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி வாகை சூடும் வகையில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று முதல் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதன் தொடக்கமாக சென்னை தீவுத்திடலில் இன்று மாலை நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், மதுரவாயில், மாதவரம், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சியுரையாற்றுகிறார். அவரது எழுச்சியுரையை கேட்க லட்சக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் அலையென திரண்டு வருவார்கள் என்பதால் தீவுத்திடலில் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ள மேடைக்கு முன்பு 10 மீட்டர் அளவுக்கு இடைவெளி விட்டு முக்கிய பிரமுகர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதற்கு பின்புறம் தொண்டர்களுக்கு இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. பார்வையாளர் பகுதிகள் கழக கொடிகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் சிரமமின்றி வந்து செல்ல ஏதுவாக பல்வேறு வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் எழுச்சி உரையை கேட்க பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகம் செய்து வைக்கும் கழக வேட்பாளர்கள் போட்டியிடும் 21 தொகுதிகளிலும் முதலமைச்சரின் எழுச்சி உரையை பிரச்சார வாகனங்களில் பிரம்மாண்ட திரை மூலம் மக்கள் மத்தியில் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.